மின்வெட்டை சரி செய்ய வேண்டியது அரசு நிர்வாக பொறுப்பு என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் மின் தட்டுப்பாடு தொடர்பாக அரசு ஏன் ஆய்வுக் கூட்டம் நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என தெரிவித்த அவர் கடந்த 5 ஆண்டுகளில் 90,000 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன என கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் பெரும்பான்மையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப கூடுதல் மின் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் வரை அறிவிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுது மின் தேவை கூடுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அந்த அரசினுடைய துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பது களையெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. எனக்கு தெரிந்தவரை இதுவரை மின்துறையில் அந்த மின் விநியோகத்தில் இருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டங்கள் வரை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின் தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. எனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தொடர்ச்சியாக ஒரே கருத்துக்களை முன்வைப்பதை விட இந்த அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கடைமுறை வரை மின் விநியோகம் சீராக எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள்.